சிறகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்த வர எபிசோடில் நம்ம ரோகிணி இருந்துட்டு ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. உங்களுடைய அம்மா இருந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கவும், அந்த முத்தும் மீனாவும் இருக்கிற வரைக்கும் என் வாழ்க்கை நல்லாவே இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு, வந்ததுலேருந்து இப்படியே கத்திக்கிட்டு இருந்தா எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்ட உடனே இன்னைக்கு அந்த அசோசியேஷனுக்கு வந்து என்னை பற்றி இல்லாத பொல்லாதையும் அந்த மீனாவும் முத்துவும் மனோஜோட சேர்ந்துக்கிட்ட வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. அதனால் அந்த அசோசியேஷன் மேடம் வந்து எனக்காக சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி, அப்படி நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எனக்கு கல்யாணம் ஆனது, குழந்தை இருக்கிற விஷயத்த வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை நீ சொல்லாமல் விட்டதுனால தான் உன் வாழ்க்கை இப்போ இவ்வளோ தூரத்துக்கு வந்து நின்றுட்டுருக்கு. எல்லா தப்பையும் நீ பண்ணிட்டு பழிய தூக்கி முத்து மீனா மேலே போட்டால் என்ன இதெல்லாம்? அவங்க எவ்வளோ நல்லவங்க தெரியுமா? கிருஷ் மேலே உனக்கு இருக்கிற அக்கறையை விட அவங்களுக்கு அதிகமாகவே இருக்குது அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. இப்போ கூட நீ எனக்காக பேசலை, அவங்களுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கல்லம்மா, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மனசாட்சியை பற்றி நீ பேசாத கல்யாணி, இதனால் வரைக்கும் கிருஷ்காக நீ என்ன பண்ணியிருக்க? உன் புருஷன் கூட நீ உண்மையாக வாழ்ந்திருந்தா நீ எதுக்காக இப்படி ஒரு நிலைமையில இருக்க போகிற? அவர்கிட்ட உண்மையே சொல்லியிருந்தா இந்த மாதிரி நீ கஷ்டப்பட்டிருக்கவே தேவையில்லைல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்க.